அந்த ரோகங்கள் எல்லாம் போக்குற சித்ததேசம் தட்சிணாமூர்த்தி முதலிய மூர்த்திகள் எல்லாம் வாயு திக்கிலே பாரமேஸ்வரமான திக்கது. அந்த திக்கிலே எல்லாரும் வணங்குகிறார்களா? கௌரி பேதாஸ்தயே சர்வே தத்ர நிவசந்தி. அம்பாளுடைய பேதம் என்ன இருக்கோ? கௌரி, துர்கை, காளி, மகாலட்சுமீஸ்வரர், அப்படி பல ரூபம் உண்டு. எல்லா தேவதைகளும் அங்க இருக்காளாம். கௌரி பேதாஸ்தயே சர்வே தத்ர நிவசந்தி. சதுஷ்ஷ்யாகமாயே சதுஷ்ஷ்யாகமாயே ஸ்மிருதா. 64 ஆகமங்கள், இன்னும் அந்யாகமங்கள், காமிகாகமங்கள், எல்லா ஆகமங்களும் மூர்த்தி மத்தாங்க பிரகாசிக்கிறதாம். சதுஷ்ஷ்யாகமாயே सर्वे मूर्तिमन्तश्च निवसन्ति. अग्निकोणेऽत्र कुम्भम् तथा मणिकरन्दनम्. ஆக்னேய திக்கிலே திவ்யமான மணிமயமான கடங்கள்லாம் இருக்குங்க. அக்னி குண்டங்கள்லாம் இருக்கு. வாரி வாரி பொருளை வாரி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானா அவங்க. குபேரோ தனதாயகா இதற்கு நடு மத்தியிலே சிந்தாமணி கிரகமா இத்தனை தேவதைகளுடைய மத்தியிலே 1000 தூண்களோட கூடின மண்டபங்கள்லாம் அங்க இருக்காம். ததேவதேவி சதனம் மத்யபாகே விராஜதே சஹஸ்ரஸ்தம்பதம் யுக்தா சத்வாரஸ்தேரு மண்டபாः. அந்த அம்பாளுடைய சிந்தாமணி கிரகத்துல 4 மண்டபம் இருக்காம். 4 திக்கிலே ஒரு மண்டபத்திலையும் 1000 தூண்களாம். 1000 தூண்களும் எல்லாம் நவரத்ன கச்சிதமான தூண்கள். இந்த 4 மண்டபத்துக்கு என்ன பேரு? ஸ்ருங்கார மண்டபத்தைவ முக்தி மண்டபயேவச ஞான மண்டபசம்யஸ்து பரிகீர்த்திதः ஏகாந்த மண்டபஸ்தேவ சதுர்த்த பரிகீர்த்திதः. ஸ்ருங்கார மண்டபம்னும் முக்தி மண்டபம்னும் ஞான மண்டபம்னும் ஏகாந்த மண்டபம்னும் 4 மண்டபமாம். சதுர்த்த பரிகீர்த்திதः சதுரமண்டபே ஜெய்வ ஜகத்ரக்ஷாவிசிந்தனம். அந்த 4வது மண்டபம் இருக்கே ஏகாந்த மண்டபம். அதுலதான் லோக ரட்சணம் எப்படி பண்ணணும், எந்த தேசத்திலே எந்த லோகத்திலே எந்த பக்தாளுக்கு கஷ்டம் வந்திருக்கு அதை நீக்கணும் என்று மந்திரிகள் ஆலோசனை தெரிஞ்ச தேவிகளோட கூட அம்பாளங்க யோசனை பண்றாடமா அந்த ஏகாந்த மண்டபத்திலே. ஜகத்ரக்ஷாவிசிந்தனம் மந்திரிணீரஹிதாயுஜ்யம் கராரி ஜகதம்பிகா இந்தாமணி கிரஹேணாரண்யே சக்தி சத்வாத்மகைஸ்வரே சோமானேர்தசபிர்யுக்தா மஞ்சமாப்யதிராஜதே. திவ்யமான ஒரு ஸ்வர்ணமயமான மஞ்சம் இருக்காமங்கே அந்த சிந்தாமணி கிரகத்துல. அதுல தத்துவங்கள் தச தத்துவங்கள் படிக்கட்டாக இருக்காம். அந்த திவ்யமான மஞ்சத்துல ஏறுவதற்கு தஸ்யோபரி மகாதேவः சுகதேஜோ விராஜதே யாரேரியே
அந்த பஞ்சபத்ர சாட்சாத் மகாதேவன் 16 வயதோட கூட திவ்ய யுவனத்தோட திவ்ய சௌந்தரியத்தோட பிரகாசிக்கிறாளாம் மகாதேவன். யாரு அவன் கேட்டால் அம்பாளே தன்னுடைய ஊர்ல இருந்து அப்படி ஒரு மூர்த்தியை பண்ணி வச்சிருக்காளாம். யாதேவி நிஜலீலார்த்தம் மகாதேவன் சொல்றாள். இந்த மகாதேவாங்கிற சப்தம் இருக்கே, மகாதேவ மகாதேவ மகாதேவே ஜெயந்த்வனி வைவஸ்வத மகாராஜ சங்குட்டன மௌலி சங்குட்டனத்வனின்னாள். மகாதேவ மகாதேவான்னா யமன் பயப்படுவனா, கோடி பிரம்மஹத்தியம் எல்லாம் போயிடுவான். அவன் பெரிய பாபமாகிற காடெல்லாம் தீ பிடிச்சுன்னு எரியுமாம் மகாதேவான்னு சொன்னார். இந்த மகாதேவாங்கிற சப்தத்துக்கு அதனால சிவராம கோவிந்த நாராயண மகாதேவா என்று இந்த 15 அக்ஷரங்களையும் வருமண மகான்கள் திரும்ப திரும்ப சொல்வாள். ஹரே ராம ஹரே ராமா சொல்றா போலே சிவராம கோவிந்த நாராயண மகாதேவ சிவராம கோவிந்த நாராயண மகாதேவான்னு சொல்லிட்டே இருப்பாள். கோட்டையோ பிரம்மஹத்தியான அகமியாகம கோட்டைய சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத். கோடி பிரம்மஹத்தி தோஷம், கோடி துஷ்டஸ்திரீ சங்கத்தால ஏற்பட்ட பாபம் எல்லாம் மகாதேவ மகாதேவ மகாதேவான்னா போயிடுவான். கோட்டையோ பிரம்மஹத்தியானாம் அகமியாகம கோட்டைய சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத். அப்படிப்பட்ட மந்திரம் மகாதேவாங்கிற அந்த சப்தமே. அப்படிப்பட்ட மகாதேவனை அம்பாள் தான் திவ்யபோகங்களை அனுபவிப்பதற்காக முகத்துல தம்பதிகள் தான் லீலை செய்வதற்காக சாயாதேவி நிஜலீலார்த்தம் சந்தர்ப்பம் இருக்கானே மன்மகன் அவனுடைய கொழுப்பட அடக்குவதற்காக கோடி மன்மதனுடைய சௌந்தரியத்தோட அழகோட பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறாளாம். கோடி கந்தர்பசுந்தர பஞ்சவக்திருநேத்ர மணிபூஷண பூஷித 5 முகம் 3 கண்கள் திவ்ய ரத்னங்கள்னாலே அலங்கிருதமான மங்கள சரீரம் சுந்தரமூர்த்தியாய் பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறாளாம். பஞ்சவக்திருநேத்ர ஹரிராதீரூஹி பரஞ்சனிஜ பாஹுபிஹி பரமேஸ்வரன் 16 வயசு மதிப்புக்குடைய திவ்ய சரீரத்தோட மான் முதலியவைகளை கையில தரிச்சிருந்து அபயஹஸ்தம் மரண முத்திரையோட பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறாளாம். வாரணாபீதி பரசூயே பரஞ்சனிஜ பாஹுபிஹி பிரதான ஷோடசாத்வசௌ தேவசம்வேஸ்வரமஹாமி கோடி சூரிய பிரதீகாசः சந்திர கோடி சுஜீதரः. தேஜஸை பார்த்தா கோடி சூரியனுடைய தேஜஸா இருக்கு. இந்த குழுமையை பார்த்தா கோடி சந்திரனுடைய குழுமையா இருக்கு. அம்பாளுடைய அந்த குழுமை பரமேஸ்வரனுடைய குழுமை. கோடி சூரிய பிரதீகாசः சந்திர கோடி சுஜீதரः வாமாங்கேதம் நிரந்தாஸ்ய தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி. வலது பாகத்துல அம்பாள் புவனேஸ்வரி அமர்ந்திருக்காளாம். எந்த புவனேஸ்வரிக்காக இப்போ மகாஹுதி நடக்க போறதோ, எந்த மகாஹுதி காலத்துல உத்திஷ்ட தேவி கல்யாணி அம்மா இந்த ஆகுதி எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் எழுந்திருந்து உலகத்தெல்லாம் பார்த்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரியணும்னு உபாசகர்கள் சொல்லும் பொழுது அம்பாள் எழுந்திருந்து கண்களால பார்ப்பது போல் தோன்றும் உத்திஷ்ட தேவி கல்யாணி என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட மகா தேவியானவள் அங்க பிரகாசிக்கிறாளாம். பரமேஸ்வரனுடைய இடது பாகத்துல தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி நவரத்னகணாகீர்ண காஞ்சீதாம விராஜிதா. உத்தியானம் போட்டு இருக்காளாம். அதுல நவரத்னங்கள்
வச்சு அழைச்சிருக்கான். ஒரே பளபளபளவன்னு மின்றுதான். காஞ்சிதாமவிராஜிதா சப்த காஞ்சன சன்னத்த வைடூர்யாங்கதபூஷண காஞ்சன சன்னத்த வைடூர்யாங்கதபூஷண. தோல்வலை போட்டு இருக்காளாம். வைடூரியங்கள்லாம் வச்சு அழைச்ச தோல்வலை ஸ்வர்ணத்துல வச்சு அழைச்சிருக்கு வைடூரியம். அதனால பண்ணின ஒரு தோல்வலை அதை சரிச்சுட்டு இருக்காள் ரெண்டு கைகள்லையும். மின்னித்தி மயிறு சொல்ல சொல்லையா தொங்குறது. நெத்தியை பார்த்தா அர்த்தச்சந்திரனை போல தோன்றுகிறது. அர்த்தச்சந்திரனை ஜெயிச்ச நெத்தியா. அப்படி அழகான நெத்தி, அழகான அழகம், திவ்யமான சிந்தூர திலகம், அப்படி மேல குங்குமம், உன்னதமான நாசிகை, நீலோத்பல தலம் போன்ற நேத்திரம், சவந்த அதரம், காதுகள்ல தாட்டங்கம், முக்த ஆகாரம், சதுர்புஜம். அம்பாள் மகாதேவனுடைய பக்கத்துல இடது பாகத்துல அப்படி பிரகாசிக்கிறாளா. புவனேஸ்வரி மகாமந்திரத்தை ஜபிக்கிறவாள்லாம் இப்படித்தான் தியானம் பண்ணணும். உதயகால சூரியன் போன்ற சவந்த நிறத்தோட கூட அம்பாள் 4 கைகளோட கூட சந்திரனை கிரீட்டமாக வைத்துக் கொண்டு 3 கண்களோட அழகாக மந்தஹாச முகத்தோட அம்பாள் இருப்பதாக அப்படி ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சா என்ன மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாரும் நம்மாத்திர வந்து நிற்பாள்.